மயனேஸ் வந்து நம்ம ரெகுலராக ஆயில், எக்கு அதெல்லாம் வச்சு தான் நம்ம செய்வோம். முந்திரி பருப்பெல்லாம் கூட போடுவோம். இன்றைக்கி நோ ஆயில், நோ எக்ஸ், நோ கேஷ்யூ நட்ஸ் எதுவுமே நான் ஆட் பண்ண போகிறதில்ல. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் பன்னீர் மாதிரி எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நான் தயிர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சமாக பால் எடுத்திருக்கேன். எனக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு நான் பன்னீர் எடுத்திருக்கேன். ஸோ பால் மட்டும் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. ஒரு ஸ்பூன் தயிர் மட்டும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி பன்னீரில் உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திடுங்க. அடுப்பை நிறுத்திட்டு இதை ஒரு துணியில் வந்து வடிகட்டிக்கோங்க. நல்லா வடிகட்டிட்டு தண்ணியெலாம் நீங்கள் ஊற்றி கழுவணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வடிகட்டிட்டு இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ஏதாச்சும் கிரேவிலையோ இல்லை சப்பாத்தி மாவுலையோ பிசைஞ்சிக்கலாம். இதில் ரொம்ப அந்தளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா பன்னீர் இந்த மாதிரி சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆயிரும். ஸோ இதுதான் நம்மளோட பேஸ் மயனேஸ்க்கு. ஸோ மிக்சியில் வந்து இந்த தண்ணீர் போட்டுட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெப்பர் தூள், கொஞ்சமாக பால் விட்டு மட்டும் அரைச்சிக்கோங்க, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் லைட்டாக நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெஜ் மயனேஸ் சூப்பராக ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.